வெல்கம் டு அஜிதாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ரேஷன் கடையில் ப்ரெக்னென்சி உமனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சத்துமாவு பவுடர் தான் இது. இந்த பவுடரில் நம்ம இன்றைக்கி அடை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவுடரை பல்வேறு டிஷ்ஷஸ்க்கு நம்ம பயன்படுத்தலாம். இனிப்பு கஞ்சியாகவும் காய்ச்சி குடிக்கலாம், அல்லது பக்கோடா, அடை, முறுக்கு, பணியாரம் இதேமாரி இதிலே போட்டிருப்பாங்க என்னென்ன டிஷ்ஷெல்லாம் செய்யலான்றது. நம்ம இன்றைக்கி அடை செஞ்சு ட்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வெங்காயத்தாள். இந்த தாள் நம்ம எங்கள் வீட்டு ஜாடியிலே வளர்ந்தது. இது நம்ம இந்த அடைக்கு பயன்படுத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாவில் நம்ம கூட கலந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கலந்து அடை மாரி தட்ட போகிறோம். அதுக்கு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தாள் கொஞ்சம் இருந்தது, அது கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லியை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கேப்சிகம், குடைமிளகாய் இருந்தது, அதை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் அந்த மாவில் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வானலில் அந்த மாவை ஒரு சிறிதளவு சேர்த்துக்குங்க. ஒரு 3 அடை வர அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, அதுக்கு கொஞ்சமாகவே நம்ம செஞ்சு பார்ப்போம். அதுக்கு ஒரு 3 அடை வர அளவுக்கு 1 கப் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வெஜிடபிள்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இப்போ பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுட்டேன். இது மேலே கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் அடை வேணுன்றவங்க இதில் கொஞ்சம் ஜாகரியாவது சர்க்கரையாவது ஆட் பண்ணி அதை அடை மாதிரி நம்ம தட்டிக்கலாம். ஸ்வீட்டாக வேணுங்கிறவங்க, அப்படியே ஸ்வீட் விரும்பாதவங்க இதேமாதிரி சால்ட்டு போட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அடையாகவே கூட சாப்பிட்டுக்கலாம். இது மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஆயில் விட்டு கொஞ்சம் பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதிலேருந்து ஒரு உருண்டையை நான் இப்போ பிடிச்சி வச்சுருக்கிறேன். இப்போ தோசைக்கல்லில் அதை தட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோசைக்கல் கொஞ்சம் இப்போ ஹீட் ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் இப்போ ஆயிலில் நம்ம தடவிக்கலாம். அப்போ தான் அதில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ அந்த அடையை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அதில் தண்ணியை கையை வச்சு இதில் நம்ம லைட்டாக இப்படி தட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நல்லா கையை வச்சு தண்ணி தொட்டு இப்போ கொஞ்சம் இந்த அளவுக்கு போதும். இதுக்கு மேலே தட்டினா வெடிப்பு வருது, பிரிஞ்சு வருது. அதனால் நம்ம இந்த அளவுக்கு விட்டுடலாம். இதை சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவே வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அடையெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவில் வெந்தால் தான் மட்டும்தான் அது உள்ளே இருக்க நம்ம போட்டுக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் வேகமாக வச்சிங்கன்னா உடனே தீஞ்சிரும். அதனால் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் லைட்டாக ப்ரௌனாக வந்த உடனே திருப்பி போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லோலே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தேங்காய் சட்னி கூடயும் தொட்டு சாப்பிட்லாம், அப்படியே வெறும்னா கூட தொட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே அடையில் நம்ம இப்போ ஜாகரி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம இனிப்பு அடையை ஒன்று சுட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். செகண்ட் ஒன்று நம்ம ஜாகரி வெல்லம் கலந்த அடையை தட்டியிருக்கிறோம். இதோட டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இனிப்பு அடையும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சால்ட் அடையை விட இனிப்பு அடை ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். Sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store.